Hello everyone. Today's concept direction angles and direction cosines. Direction angle na first என்னன்னு பார்த்துருவோம். As we know familiar, this is our x axis and this is y axis, z axis. And A is any point on the plane where OA is a vector. OA is a vector. Now, இப்போ இந்த OA vector கூட x axis ஓட மேக் பண்ணக்கூடிய angle. Can you see that in the angle red colorல? இந்த angle we called as alpha. So alpha is the angles made by the OA vector with OX axis. Similarly, beta is the angle made by the OA vector with Y axis. அப்போ எந்த இடத்துல வரும்? இங்க நான் ப்ளூ கலர்ல போடுறேன் பாருங்க. Beta and gamma we write in black color. So gamma is the angle made by the OA vector with OZ axis. அப்போ இதுக்கு பேரு gamma. இந்த சிம்பிள்ஸ் தான் என்ன சொல்றோம்? டைரக்ஷன் ஆங்கிள் சொல்றோம். ஸோ டைரக்ஷன் ஆங்கிள்ஸ்னா ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஆல்ஃபாங்கிறது ஓஎக்ஸுக்கும் ஓஏக்கும் உள்ள ஆங்கிள், பீட்டாங்கிறது ஓஒய்க்கும் ஓஏக்கும் உள்ள ஆங்கிள், காமாங்கிறது ஓஏக்கும் ஓஇசட்க்கும் உள்ள ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் கால்ட் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ். நவ் டைரக்ஷன் கொசைன்ஸ். டைரக்ஷன் கொசைன்ஸ் மொத்தம் 3 கேட்டகரிஸ் கேட்பாங்க. ஒன்று ஆங்கிள் கொடுத்துட்டு கேட்கலாம், டைரக்ஷன்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டு கேட்கலாம், வெக்டார் கேட்கலாம். இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் கூட காஸ் சேர்த்தோம்னா கிடைக்கிற ஆன்சர் தான் டைரக்ஷன் கொசைன். உங்களுக்கு தெரியுதா? கொசைனாலே காஸ் தானே. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஆங்கிள் கூட காஸ் ஆஃப் ஆங்கிள் சேர்த்தோம்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் OA vector made with OX axis, right? Then cos beta is a direction cosines with Y axis and cos gamma is called direction cosines made with Z axis. So இதை ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா L, M, N டினோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ Lனா காஸ் ஆல்ஃபா, ஒய்னா காஸ் பீட்டா, இசட் என்னன்னா காஸ் காமா. ஸோ இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் மறக்காமல் கவனிக்கணும். ஆல்வேஸ் வி ஹாவ் தட் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். டைரக்ஷன் கொசைன் சொன்னாலே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைரக்ஷன் கொசைன்ஸ் மொத்தம் 3 விதமாக கேட்பாங்கன்னு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு ஆங்கிள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி, பீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி, gamma equal to 90 degree. Find direction cosine of the vector சொல்லி கேட்பாங்க. நம்ம டைரக்டாகவே போட்டுடலாம். L equal to cos 45 போட்டோம்னா you will get 1 by root 2. So 1 by root 2 is the direction cosine of the OA vector made with OX axis. Similarly, M equal to cos 30 போட்டிங்கன்னா you will get root 3 by 2 and N equal to cos 90 0. So 1 by root 2 comma root 3 by 2 comma 0. இது x axis 1 by root 2, root 3 by 2 y axisக்கு 0 வந்துட்டு z axis உடைய direction cosine முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் கேட்டகரி டிஆர்னு போட்டிருக்கேன் பாருங்க, இங்கே ஹைலைட் பண்ணுறேன் கவனிங்க, டிஆர்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு டைரக்ஷன்ஸ் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? If A, B, C is the direction ratios of any line. Direction ratios of any line. So how to find direction cosine? The question. So we write L equal to A by square root of. அதாவது ABC நான் அப்படியே உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர். ஆக்சுவலாக இது யூனிட் வெக்டார் மாடல்ஸ் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எம் வேல்யூ பி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். நெக்ஸ்ட் என் ஈக்குவல் டு சி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ இது கிடைக்கிற ஆன்சர் தான் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த கிவன் லைன். ஸோ டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன் கேட்பாங்க. லாஸ்ட் கேட்டகரி
வெக்டார் கொடுத்துருப்பாங்க. இஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப் ப்ளஸ் சிகே கேப். வெக்டார் கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன் கேட்பாங்க. ஸோ இப்போ நான் மேலே போட்ட அதே லாஜிக் தான் இங்கே யூனிட். ஸோ வி நோ தட் ஏ கமா பி கமா சி ஆர் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் கிவன் லைன். கரெக்டா? டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏ கிவன் லைன். அப்போது இப்போ நம்ம கோ பேக் டு ப்ரீவியஸ் கான்செப்ட். இங்கே ஹைலைட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இதே தான். இப்போ இங்கே இருக்கிற ஏ கமா பி கமா சி கொடுத்துருக்காங்க டிஆர்னு, நம்ம டிசி கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வெக்டாராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அந்த டிஆர் தெரியும். அகெயின் வில் கோ ஃபார் அ சேம் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டுடலாம். எல் ஈக்குவல் டு ஏ பைன்னு அதே போடலாம். ஆக்சுவலி இன்னொன்று கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ ஒரு வெக்டார் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு உங்களை யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா என்ன படிச்சிருக்கோம் நம்ம? ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு படிச்சிருக்கோம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ ஏ வெக்டார் அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏ வெக்டார் மீன்ஸ் ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகே கேப் divisible by modulus of a vector means you will get root of a square plus b square plus c square. ஸோ இப்போ இது ரெண்டாக பிரிச்சிங்க, ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா you will get that a by a square b square c square with I cap plus b by a square plus b square plus c square with j cap. Then c by a square plus b square plus c square under root k cap. These coefficients இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம மேலே போட்டிருக்க LMN. தட் இஸ் ஐஜேக்கு இல்லாமல் எழுதணும். இது வந்துட்டு எல், இது வந்துட்டு எம், இது வந்துட்டு என். ஸோ வெக்டார் கொடுத்து டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். அல்லது இந்த ப்ரீவியஸ் கான்செப்ட் இதை அப்ளை பண்ணாலும் ஒரே மீனிங் தான். இங்கே கொடுத்துருக்காரு, இதை அப்ளை பண்ண பாக்ஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல, இதை அப்ளை பண்ணிங்கனாலும் ஒரே மீனிங் தான் இந்த இடத்துல. ரைட். தேங்க்யூ எவ்ரிவன்.